நீங்க புடிச்சத சாப்பிடுங்க. உங்களுக்கு புடிச்சத சாப்பிட்டே நீங்க வெயிட் கம்மி பண்ணுங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், புரோட்டீன் ஃபுட்ஸ் பிடிக்குதுன்னா பிரச்சனையே இல்லை. ஆக்சுவலா உப்புமாலாம் ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம் மேம். இப்போ 1 கப் ரவை எடுத்தால் 4 கப் காய் போட்டோம்னா அது வந்து வெஜிடபிள். ஏன்னா அது 4 மடங்கு 3 மடங்கு ஆகுது அந்த ரவை. ஸோ இந்த காய் போடுறது குவான்டிட்டி ரொம்ப முக்கியம். என்ன காய் போடுறீங்க முக்கியம். சுகர் கட் பண்ணாம வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். 3 டீஸ்பூன் ஒரு நாளைக்கு அலவுட் நார்மல் பீப்புளுக்கு. அதில் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். நாங்களாம் வருஷக்கணக்காக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நினச்சிக்கிறோம் சிப்ஸுங்கிறது ஒரு சால்ட்டி ஐட்டம்னு சாப்பிட்றோம். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் பண்ணுற உணவு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு தெரியும் எதில் சர்க்கரை இருக்குது, எதில் சர்க்கரை இல்லை. அப்போ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் டெய்லினா அந்த ஒயிட் சுகர் 15 கிராம்ஸ் மட்டும் இல்ல, நான் சாப்பிடுற ஒவ்வொரு ஃபுட்லயுமே அந்த சுகர் வந்து எல்லாமே சேர்த்து 15 கிராம்ஸ் இருக்கும். ஆமா, கால்குலேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ரெட் நாள் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டயட்டீஷியன் டாக்டர் தாரிணி கிருஷ்ணன் இருக்காங்க மேம். ஹாய். ஹலோ. எப்படி இருக்கீங்க? ஃபைன். எஸ் மேம், இப்போது இன்டர்நெட்டில் வந்து எப்போயுமே ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க ஒரு டாபிக் அப்படின்னா இட் இஸ் வெயிட் லாஸ். ஏன்? பிகாஸ் அது உங்களுக்குமே பார்க்கும்போது எதுக்கு வெயிட் லாஸ் மேலே இவ்வளோ அப்சஷன் இருக்குது? ஏன்னா இன்டர்நெட் ஓப்பன் பண்ணாலே அந்த வெயிட் லாஸ் அப்படின்னா அவ்வளோ வீடியோஸ் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் எப்படி சொல்கிறது, ஜென்ரலாக இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், ஈவன் ரொம்ப காமன் பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருமே உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியெல்லாம் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பூம் இருந்திருக்காது. இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் அது ரொம்ப ஜாஸ்தியாகும் போது பீயிங் அ டயட்டிஷியன் உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குது? பேசிக்கலாக நான் வந்து இந்தியாவில் நம்ம வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. இப்போ ஒரு 10 வயசு குழந்தை வந்து ஆக்சுவல் வெயிட் இருக்க வேண்டியது 24 to 28 கிலோஸ். பட் எங்கள் கிளினிக்கு வரவங்களாம் 80 கிலோ. அண்ட் பெரியவங்கெல்லாம் எங்கள் ஸ்கேல்லையும் அவங்க வெயிட்டை எடுக்காது. பிகாஸ் ஸ்கேல் இஸ் ஓன்லி 100 கிலோஸ், த யூஷுவல் நார்மல் ஸ்கேல். So we need to have high-end scales now where they're 120, 130 like that. And வர்ச்சியை நாங்கள் குறைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. So there is a rise. It's not like it's not. But the recent peak is because the new drugs have come. Medications. அதனால there's so much talk about weight loss. இப்போ இந்த மெடிகேஷன்ஸ் பற்றி இப்போ சொன்னதுனால நிறைய இந்த ஒசம்பிக், மொஞ்சாரோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ், ஒரு சைடு வெயிட் லாஸ் டேப்லெட்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. இந்த இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் ஃபார் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது சேஃபாக இல்லை எடுத்துக்க கூடாதாங்க? See, the thing is there are two views to that. Okay. One is when you talk to doctors, they say those who have obesity or those who have overweight, they are already kind of self-esteem குறைஞ்சிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஸ்லைட் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. தட் இஸ் மென்டலி, ஐயோ ஐம் நாட் லுக்கிங் குட், அந்த மாதிரி. ஸோ திஸ் கிரியேட்ஸ் தட் ஆக்சுவலி. ஒன் ஆஃப் த சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் திஸ் இஸ் அவங்களுக்கு நகரவே வேண்டாம், போகவே வேண்டாம். பிகாஸ் அது என்ன பண்ணுதுன்னா பிரெயினில் போய் சாப்பாடை சாப்பிட விடாத குறைக்குது. ஸோ தே சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ பிளேட் ஃபுல் ஆஃப் ஃபுட் பட் தே கான்ட் ஈட். So this leads to a lot of emotional disturbances and in some people into depression also. So in fact, இன்னித்து பேப்பர் கூட போட்டிருக்காங்க, you have to watch the behavior of people in the மாதிரி who are on these medications because there is a chance they'll slip into this kind of problems. எனக்கு எழுந்துக்கவே வேண்டாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, டயர்ட்னஸ் இருக்கும், பட் it's to the level I don't even want to get up, I don't want to do the normal things I'm doing. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம். ஸோ தீஸ் ஆர் கால்ட் த சைட் எஃபெக்ட்ஸ் ஆக்சுவலி ஆஃப் தட். பட் சில பேர் இஃப் தேர் அஃபோர்டபுள் இன்னஃப் அப்படின்னா அவங்க அதை வந்து எடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப ஹெல்த்தியாக வந்து நான் என்னோட வெயிட் லாஸ் டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது அது தேவைப்படாது. அப்படி தான் மேம். இது நிறைய பேர் ஷார்ட்கட் மாதிரி, அது ஒரு ஈஸி ஷார்ட்கட்டாக எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அதை வந்து இல்லை. த மெயின் ப்ராப்ளம் இஸ் இஃப் யூ கோ டு அ டாக்டர் வித் மெடிகேஷன், ஐ மீன் வித் மெடிக்கல் ஹெல்ப், யூ ஆர் டூயிங் இட் அண்ட் அ டயட்டிஷியன் இஸ் ஆன் போர்ட், தேர் இஸ் நோ ப்ராப்ளம்.
பட் இஃப் யூ டோன்ட் டூ திஸ் அண்ட் யூ ஜஸ்ட் கோ அண்ட் ஓவர் த கவுண்டர் வாங்கினீங்கன்னா இட்ஸ் டீப் ட்ரபிள். பிகாஸ் தெர் ஆர் அ லாட் ஆஃப் ரூல்ஸ் ஹூ ஹேஸ் டு டேக் இட், ஹூ ஷுட் நாட் டேக் இட், அந்த மாதிரி. இது சும்மா நானே எடுத்துக்கலாம் என்ன வேணால் பண்ணலாங்கிறது வெரி வெரி டேஞ்சரஸ். பிகாஸ் முதல்ல பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி அவங்க ஹெல்த் எப்படி இருக்குது, அது வந்து ஒத்துக்குமா இதுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்கணும். அண்ட் ப்ரெக்னென்சியில் பண்ணக்கூடாது, லாக்டேட்டிங் விமென் பண்ணக்கூடாது, வயசானவங்க அபவ் 70 பண்ணக்கூடாது, டயபெட்டிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறவங்க டெஃபினட்டாக மெடிக்கல் ஹெல்ப்போடு தான் பண்ணணும். அண்ட் டயட்டிஷியன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மேம் இப்போ நீங்கள் சொல்லும் போது நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு இருந்தாலுமே இப்போ இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் இல்லை டேப்லெட்ஸ் எடுக்கும்போது என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு நான் என்ன வேணாலும் சாப்பிட்லாம், ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன் என்னோட வெயிட்டை குறைக்க தானே போகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுமே இருக்குது. அது ட்ரூவா இல்லை நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸோ மெடிசன்ஸோ நீங்கள் எது எடுத்தாலுமே ப்ராப்பர் டயட் எக்ஸசைஸ் தேவையா? ப்ராப்பர் டயட் எக்ஸசைஸ் எப்போவுமே தேவை, அதை பற்றி டவுட்டே கிடையாது. பட் என்ன பிரச்சனை வருதுன்னா இவங்க நினச்சிக்கிறாங்க என்ன வேணால் சாப்பிட்லாம், அப்படி கிடையாது. டயட்டில் ப்ரோட்டீன் தேவை, விட்டமின் தேவை, மினரல் தேவை, ஃபைபர் தேவை, அப்போது வெஜிடபிள்ஸ் தேவை. அண்ட் இந்த மாதிரி சன்னா ராஜ்மா அந்த மாதிரி, அதான் மூக்கடலை தோலோடு இருக்கிறதெல்லாம் கூட தேவை, வாரத்தில் 1 தடவை 2 தடவை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது. இவங்க என்ன வேணால் கேக் சாப்பிட்லாம், நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்லாம், பிட்ஸா பர்கர்னு நினச்சிக்கலாம், பட் அப்படி கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த ஹெல்தி வெயிட் லாஸ் அப்படின்ற வேர்ட் நிறைய வந்து கேள்விப்பட முடியுது. நீங்கள் பிடிச்சது சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்டே நீங்கள் வெயிட் கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வேறு சிலதெல்லாம் கேள்விப்பட முடியுது. உண்மையாகவே நமக்கு பிடிச்சது சாப்பிட்டு வெயிட் குறைக்க முடியுமா மேம்? என்ன உங்களுக்கு பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் பிடிக்குதுன்னா பிரச்சனையே இல்லை, அதை சாப்பிட்டு ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் கொண்டு வரலாம். பட் உங்களுக்கு 1 கிலோ கேக்கு சாப்பிட பிடிக்கும், உங்களுக்கு சாக்லேட் ஒரு ஃபுல் பார் சாப்பிட பிடிக்கும்னா ப்ராப்ளம் வருது. பட் இது இப்போ நீங்கள் சொன்னதில் அதுலேயே ஹெல்த்தியாக இப்போ கேக்னா நீங்கள் வந்து நாங்கள் வீட்டில் பேக் பண்ணி கொடுக்குறோம், இதில் வந்து ஜாஸ்தி ஃபேட் இருக்காது அப்படியெல்லாம் வேறு ஒரு சைட் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் டு வாட் எக்ஸ்டென்ட் அதெல்லாம் பிலீவ் பண்ணலாம் மேம்? இப்போ சாக்லேட்ஸுமே அப்படி தான், வெயிட் லாஸ் சாக்லேட்ஸு, டார்க் சாக்லேட்ஸ் எடுத்துக்கோங்க, அது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்லாம் நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய கேட்க முடியுது. கேட்குறவுமே வழியாக அதுக்கும் இதுக்கும் கேலரியில் என்ன வித்தியாசம், கொழுப்பு சத்தில் என்ன வித்தியாசம், இது முக்கியமான கருத்து. இப்போ சாக்லேட்னு நீங்கள் எடுத்திங்கன்னா கொக்கோ, சாக்லேட் பண்ணுறதுக்கு கொக்கோ தேவை, கொக்கோலேயே கொழுப்பு சத்து இருக்குது. அப்போ என்னத்தை குறைக்க போகிறீங்க? நீங்கள் அந்த போடுற வெண்ணெயை குறைச்சா அது ஹார்ட் ஆகிடும் சாக்லேட். ஸோ சர்க்கரையை தான் குறைப்பாங்க, அதுக்கு பதில் சுகர் ஃப்ரீ போடுவாங்க, இதுதான் மெயின் திங். பட் அது ஒன்றும் ரொம்ப குறைக்காது, அது ஒரு பிரச்சனை. அதை தவிர நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேக்ஸ், நம்ம கேக் பண்ணுறதுக்கே 1 கப் மாவு எடுத்தால் அது 30% நம்ம அதுக்கு எண்ணெயோ வெண்ணெயோ போட்டாங்க. இதை எப்படி குறைப்பீங்க? அப்போ ஹார்ட் ஆகிடும் கேக்கு, அது சாப்பிடுவீங்களா? ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. நான் கோதுமையில் கேக் பண்ணுறேன், கோதுமையில் கேக் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நான் கோதுமையில் பண்ணல, நான் ரவாவில் பண்ணுறேங்கிறாங்க. ரவாக்கும் மைதாக்கும் ஜாஸ்தி வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே பாலிஷ் தான். இப்போ கோதுமையிலேருந்து, கோதுமைங்கிறது மஞ்சள் கலரில் இருக்குது, நார் சத்து இருக்குது, புரத சத்து இருக்குது, அதுக்கு அடுத்த ஸ்டெப் ரவை, அதுக்கு அடுத்த ஸ்டெப் மைதா. ஸோ ரவையிலையும் புரத சத்து ரொம்ப குறைவு, நார் சத்து ரொம்ப குறைவு. ஸோ நான் ரவையில் பண்ணுறேன் மைதாவில் பண்ணலைங்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்திங்கிற கான்செப்டே கிடையாது. ஆக்சுவலாக உப்புமாலாம் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்திருக்கோம் மேம் இத்தனை நாளாக, அப்படி இல்லை. நாட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ ஆர் டூயிங். இப்போ நீங்கள் வந்து வெயிட் லாஸ்க்கு பார்த்தீங்கன்னா உப்புமாவில் நிறைய எண்ணெய் போட்டால் தான் டேஸ்ட்டு, ஸோ அது ஒத்து வராது. அண்ட் நிறைய சாப்பிடுவோம். இதே இப்போ தோசை இட்லின்னா அட்லீஸ்ட் ஒரு 1/4 பாகம் அதில் வந்து பருப்பு இருக்குது. வேற உப்புமாவில் எங்கே பருப்பு? ஃபுல்லாக ரவை தானே, வெஜிடபிள் கூட கம்மி தானே போடுறோம். இப்போ 1 கப் ரவை எடுத்தால் 4 கப் காய் போட்டோம்னா அது வந்து வெஜிடபிள், ஏன்னா அது 4 மடங்கு 3 மடங்கு ஆகுது அந்த ரவை. பட் நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ உப்புமா எடுக்கிறோமோ 1/2 கப் காய் எடுத்துக்கிறோம். அப்போ என்ன பிரயோஜனம்? அப்போ டோட்டலாக அது வந்து வெந்து வரைச்சே பாருங்கள் 3 கப் ஆகிடும், நம்ம 1/2 கப்பு காய். ஸோ ஒருத்தருக்கு எவ்வளோ வரும்? ரொம்ப கம்மி தானே வரும். ஸோ இந்த காய் போடுறது குவான்டிட்டி ரொம்ப முக்கியம், என்ன காய் போடுறீங்க முக்கியம், இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஓகே, தென் இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு யாரை கேட்டாலும் வந்து நான் சுகர் கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு எல்லாரும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சுகர் கட் பண்ணாமல் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா மேம்? அதுக்கு ஏதாவது? தாராளமாக பண்ணலாம். ஓகே, ஏன்னா பட் எவ்வளோ சுகர் எடுத்துக்கிறீங்க முக்கியம்.
3 டீஸ்பூன் ஒரு நாளைக்கு அலவுட் நார்மல் பீப்புளுக்கு, டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கு. அதில் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். நாங்களாம் வருஷக்கணக்காக பண்ணிகிட்ருக்கோம். பட் எங்களோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் 2லேருந்து 3 கிலோ ஒரு மாதத்துக்கு. எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அதை விட கொஞ்சம் பண்ணலாம். பட் இதுக்கு மேலே பண்ணுறது கூட நல்லது கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து திடும்னு வெயிட் குறையலாம், பட் ஹெல்த்து தான் நம்மளுக்கு ஃபோக்கஸ். அது போயிடும், அது வேண்டாம். ஓகே. பட் அந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு வந்து நான் சுகரை ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டா எனக்கு இன்னும் ரொம்ப சீக்கிரமாக ரேப்பிடாக வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு விஷயமுமே இருக்குது. அது ட்ரூவா இல்லை மித்தா மேம்? பிகாஸ் அதுக்காக அவங்க உடலை வருத்திக்கிட்டு கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க. ஒரு மாதிரி அவங்களுடைய பிஹேவியரை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த சுகர் கட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம். ஸோ அவ்வளோ தூரம் அது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதான் அவங்க 3 டீஸ்பூனுக்குள்ளே சுகரை வச்சுன்னா ப்ராப்ளமே இல்லை. அதை தவிர வெயிட் லாஸ் வரலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒருத்தர் 90லேருந்து 95 கிராம் சுகர் எடுக்கிறாங்க ஒரு நாளைக்கு. இந்த 3 டீஸ்பூனுங்கிறது 15 கிராம். ஸோ 15 எங்கே இருக்குது, 95 எங்கே இருக்குது? ஸோ 95லேருந்து டெஃபினட்டாக குறைக்கணும். நீங்கள் 80 எடுக்கிறீங்கன்னா குறைக்கணும், 60 எடுக்கிறீங்கன்னா குறைக்கணும். இப்போது சிப்ஸுங்கிறது என்னது, சால்ட்டி விஷயமா ஸ்வீட் விஷயமா? ஆக்சுவலாக இந்த பேக்கில் பார்த்தா சுகருமே ஆடட்னு இருக்கும். ஸோ அதான் ப்ராப்ளம். இது பேர் ஹிடன் சுகர். நம்மளுக்கு தெரியாது, நம்ம நினச்சிக்கிறோம் சிப்ஸுங்கிறது ஒரு சால்ட்டி ஐட்டம்னு சாப்பிட்றோம். ஆக்சுவலாக பார்த்தா எவ்வளோ பேர் லேபிள் பார்த்து சாப்பிட்றாங்க? சாப்பிட்றது இல்லை. ஸோ அதில் ப்ராப்ளம் வருது. ஸோ அந்த மாதிரி தான் ஹிடன் சுகர்னு சொல்கிறோம். அது எங்கே பாரு இருக்குது. அதனால தான் இந்த அளவு சுகர் ஏறுது. நம்ம வீட்டில் பண்ணுற உணவு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு தெரியும் எதில் சர்க்கரை இருக்குது, எதில் சர்க்கரை இல்லை. அப்போ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம வெளியிலேயே சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னா ஒரு சன்னா, ராஜ்மா, பன்னீர் எல்லாத்துலேயும் தான் சர்க்கரை போடுறாங்க. அப்போ என்னால் சர்க்கரை இருக்கு? ஆமாம், அது ஸ்வீட் அண்ட் சால்ட் டேஸ்ட் தான் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு இப்போ எல்லாத்துலேயுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ப்ராப்ளம். இப்போ நீங்கள் கர்நாடகாவில் போய் சாம்பார் சாப்பிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டுப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த டேஸ்ட் தான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இப்போ கொண்டு வரோம். வெல்லம் நல்லதுன்னு சொல்கிறாங்களே மேம். ஒயிட் சுகர், ரீஃபைண்டு சுகர் தான் வந்து கெட்டது, வெல்லம் கருப்பட்டிலாம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வெல்லம் கருப்பட்டி, இப்போ வெல்லத்துக்கு அடுத்தது தானே சுகர். அதை வந்து ப்ராசஸ் பண்ணால் சுகர், ரெண்டுமே ஒன்று தான். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா கேலரி டிட்டோ. ஓகே. இது வந்து கொஞ்சம் அதில் அயர்ன் சத்து இருக்குது, கொஞ்சம் கால்சியம் சத்து இருக்குது. ஏன்னா ப்ராசஸிங் கம்மியாக இருக்குது. அதில் போடுற ப்ளீச்சோ அந்த ப்ராசஸிங் ஒயிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்களோ அது இல்லை இதில், அவ்வளோதான். பட் எங்களை பொறுத்தவரையிலும் கேலரி ஒன்று தான், கார்போஹைட்ரேட் ஒன்று தான். அப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்கள் சொல்லும் போது சுகர் கட்னா இப்போ நான் டெய்லி ஒரு 15 கிராம்ஸ் சொல்லியிருந்தீங்களே மேம். அப்போ நான் டெய்லினா அந்த ஒயிட் சுகர் 15 கிராம்ஸ் மட்டும் இல்லை, நான் சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்லேயுமே அந்த சுகர் வந்து எல்லாமே சேர்த்து 15 கிராம்ஸ் இருக்கும். ஆமாம், கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேம். மெயினாக ஜோக் என்னன்னா, எல்லோரும் நான் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. இப்போ ஒரு டம்ளர் காஃபி டீக்கு 150 mlனா 1 டீஸ்பூன் அந்த ஒயிட் சுகர் போட்டுப்பாங்க. ஓகே. இதே நாட்டு சர்க்கரைன்னா 2 போட்டுப்பாங்க. ஏன்னா அது அந்த அளவு ஸ்வீட்டு கொடுக்காது. அப்போ அவங்க நினச்சிக்க நாட்டு சர்க்கரை தானே, எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்தது சொல்லுவாங்க, செக்கெண்ணெய் தாம்மா எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். அப்படி கிடையாது, ஆலிவ் ஆயில் தான் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். கிடையவே கிடையாது. எண்ணெய் கூட 1 கிராம் 9 கேலரி. நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் சொல்லுங்கள், செக்கெண்ணெய் சொல்லுங்கள், ரிஃபைண்ட் ஆயில் சொல்லுங்கள், நெய் சொல்லுங்கள், ஆலிவ் ஆயில் சொல்லுங்கள், எல்லாம் ஒன்று தான். அப்போ நம்ம நினச்சிக்கிறோம் அதை ஹெல்த்தின்னு சொல்கிறதுனால அது நிறைய எடுத்துக்கலாம். கிடையாது, அதுவுமே ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் தான் ஒருத்தருக்கு. 3 டீஸ்பூனா மேம் ஆயில்? ஏன்னா 1 கிராம் 9 கேலரி. ஓகே. ஸோ நம்ம வந்து ஆயிலில் தப்பானோன்னா பயங்கரமாக கேலரி ஜாஸ்தி ஆகும். இப்போது நம்ம நாட்டில் மெயின் ப்ராப்ளம் அதான். புரத சத்து கம்மியாக சாப்பிட்றோம், மாவு சத்தும் எண்ணெய் கொழுப்பு சத்தும் நிறைய சாப்பிட்றோம். அண்ட் கொழுப்பு சத்து எண்ணெய் மூலமாக, இப்போ சண்டேன்னு எடுத்துக்கோங்க, இப்போ நான் வெஜிடேரியன் ஹோம்ஸில் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. பக்கத்தில் இப்போ மட்டன் பிரியாணினா சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணினா மட்டன் கிரேவி. இது லேட்டஸ்ட் ஒரு 15 வருஷமாக. இதுக்கு முன்னாடி ஈவன் நான்வெஜ் ஹோம்ஸில் வெஜிடபிள் பண்ணுவாங்க. ஏன்னா 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு வெஜிடபிள் இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க சாப்பிட்டாங்க. இப்போ என்ன ஆகுது பாருங்கள், நான்வெஜ் அன்னைக்கு பண்ணுறதே கிண்ணமாக எண்ணெய் ஊற்றுவாங்க, மிதக்கும் மேம் மேலே.
So it is too much of oil. So India, whether vegetarian or non-vegetarian home, too much of oil is the problem. நம்ம வேர்ல்டில் ஃபஸ்ட்டில் எதில் இருக்கோம்னு நினச்சிக்கோங்க சொல்லுங்கள். கிரிக்கெட்டா, ஹாக்கியா, இல்லை எந்த விஷயத்தில் ஃபஸ்ட் இருக்கும்? இருதய நோயில் ஃபஸ்ட் இருக்கும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா வெஸ்டர்னர்ஸ்லாம் ஒரு சிக்கன் பண்ணுறாங்கன்னா அப்படியே அதில் இருக்கிற கொழுப்பு சத்தில் குக் பண்ணுவாங்க. அவங்க அவனுக்குள்ளே போடுவாங்க, இல்லை கிரில் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. நம்ம என்ன பண்ணுறோம்? சிக்கன் இல்லை மட்டன் இல்லை பன்னீர் எது வேணால் எடுத்துக்கோங்களேன், அது போட்டோன்னா உடனே எண்ணெயை பற்றி மறந்து போய்டுவோமே. நிறையா போட்டால் தான் டேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவசியமே கிடையாது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.